ஒரு விஷயம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த வம்சாவரத்துல நீ நல்லதே நம்ம செஞ்சாலும் நம்ம தப்பா தான் கொண்டு போவாங்க. எனக்கு அது தேவையில்லை. கமிஷன் பிரச்சனைக்கு யாரு உங்களை தப்பா சொன்னாலும் நிறுவீங்க நீங்க. நான் அப்படி யாருமே உங்களை நான் தப்பா சொல்ல. 4 மாசம் கம்மா ஏன் கண்ட்ரோல் அவர் தானே சொல்லியிருக்காரு. யாராவது சொல்லியிருக்காங்க, அது நான் சொல்லல. நீங்க தான் சொல்லிருக்கீங்க. என்ன சொன்னாங்க? நீயே கூட சொல்லிருக்காங்க. நீயே கூட சொல்லிருக்காங்க. நீயே கூட சொல்லிருக்காங்க. சரி சார், விவசாயத்துக்கு வளர்த்தது போறாங்க சார். இதுக்கு நீங்க யாரே மண்ணெடுத்து கொடுத்தும் பிரச்சனை இல்ல. நீங்க விவசாயத்துக்கு வளர்த்தது போறாங்க. ஒரு விஷயம் இரியா. ஆண்டி என்ன சொல்ல போறாங்க? ஒரு விஷயம் இரியா. உங்களை பத்தி தப்பா ஒரு பேப்பர்ல நியூஸ் போட்டாங்க. அது யார் போட்டாங்க நீங்களே நியூஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுக்கு என்னைய தான் சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். புரியுதா? நீங்க வேணும்னே ஏதாவது செய்வாங்க. நீங்க இதுக்குள்ள எல்லாருமே ஓட்டு போட்டா அந்த கார்ல வண்டி ஓடிக்க ரொம்ப சிரமம் சார். நீங்க ஒண்ணு இல்ல நல்லது பண்றா சார். இவங்க இதெல்லாம் ஒரு பெரிய பேசுங்க சார். அது ப்ராப்பரா பண்ணணுமா இல்லையா? ப்ராப்பர் தானே. இது ப்ராப்பர் தானே. ரைட் தான் சார். ப்ராப்பரா இந்த அது ப்ராப்பரா வந்து அது ஆர்டர் போடணுமா இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? விவசாயம் எழுதி கொடுத்து அந்த ஆர்டர் வாங்கிடணுமா இல்லையா? ரூல் இருக்கு சார். ரொம்ப லாலாகும் சார். ப்ராப்பரா பண்ண லாலாகும் சார். உங்களுக்கு மழை வந்துரும் சார். நீங்க பாத்து சவுச்சு போங்க. அதை கொண்டு போய் நம்ம தாசார் வாங்கும்போது அதுக்குள்ளாலே நம்ம பாஸ் வாங்கியாச்சு. பாஸ் வாங்கினதுனால கரைக்கு மட்டும் நம்ம பிரச்சனை அப்படின்னு நம்ம ஏடிட்ட பேசினது. ஏடிட்ட பேசி வண்டி வாடகை மட்டும் கொடுத்து தான் அடிக்கிறோம். நம்ம காசு கிடையாது. அதுலயும் இன்னொரு விஷயம் கேளுங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. பண்ணக்காரங்க ஏடி சார் சொன்னாங்களா சார் உங்ககிட்ட? நான் தான் தட்ட சொன்னேன்னு சொன்னாங்களா சார்? ஒரு விஷயம் நல்லா சொல்றீங்க. எந்த அதிகாரி வந்தாலும் நாங்க பேசி பிரச்சனைக்கு நாங்க தலைவர். நீங்க எப்படி சார் கேள்வி? கரை எதுல சார்? கரை யாரு சொந்தமா? கதை கவர்மெண்ட். அது கவர்மெண்ட் ரோடு. குடிமரத்துக்கு ஆர்டர் போட்டுருக்காங்களா? ஆர்டர் போட்டுருக்காங்க. நாங்க ஏடிட்ட பேசியிருக்கோம். இங்க பொதுமக்கள் பிரச்சனை, நடமாட பிரச்சனை. இதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இதுல நீங்க வர சொல்லுங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நீங்க எதுக்கு பேசுறீங்க? அப்ப நான் சேர்மன். பொதுமக்கள் பிரச்சனை உனக்கு எதுக்கு பிரச்சனை? எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? பிரச்சனை பண்ணா ஓடாது. மேடம் நீங்க தான் மேடம் இதுக்கு ஆக்சன் நீதான் என்ன வஞ்ச பிரதர். பப்ளிக் பிரச்சனை இது தனியா. இதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க பிரதர். எதுக்கு பிரச்சனை கிடைக்காது. யார் உங்களை தூண்டி விட்டது? யார் தூண்டி? என் பேர் அடிபடி ஜெயம் தான் பண்ணிருக்கான். அவன் தான் பெட்டிஷன் போட்டிருக்கான். அவன் தூண்டுதெல்லாம் நீங்க வந்திருக்கீங்க. பெட்டிஷன் போட்டுருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? உங்க பேர் என்ன இதுல டேமேஜ் ஆச்சு? என்ன பேர்? போன வருஷம் தோண்டனை மட்டும் பாருங்க. போன வருஷம் தோண்டனை மட்டும் பாருங்க. இந்த இருக்கு அந்த போன வருஷம் யாரும் இருந்தா நீங்க பேசுறீங்க. யாரு பேசுறீங்க? என் பேச்ச கேட்காம ஓட்டு போட்டீங்கல்ல? என்ன ஓட்டு போட்டாங்க? என்ன ஓட்டு போட்டாங்க? சொந்த இடத்துல நாங்க இருக்குறோங்க. எங்க கரைக்கு நாங்க அடிச்சோம். இது நான் ஒரு விஷயம் நல்லா சொல்றேன். நீங்க பேச தேவையில்லாம பேசுறீங்க. என்னது
ஏற்றிருக்காங்க, கரை ஏற்றிருக்கு எதுவும் போடல, ப்ரொசீஜர் எதுவும் போடல, அதுக்கு எதுவும் பார்த்து நேற்று வால் உடைக்கிறதுக்கு லெவல் கொடுத்து போனோம். மடையோட 2 சைடு உள்ள வால் டேமேஜ் சொல்லி இங்கே 2 சைடு உள்ள சோறை எடுத்துட்டு புது வால் போட்டு நேற்று லெவல் கொடுத்துருங்க. சரி, கரை அடிக்கிறதுக்கு மேடு பள்ளத்துன்னு சொல்லி சொன்னாங்க சார். சரி, இன்னைக்கு வரவே இல்லை சார். இன்னைக்கு ஃபுல்லாக மொத்தம் பிள்ளையார் சைடு தான் சரி. எத்தனை தோணலாம்? 90 பாயிண்ட் எத்தனை பேர்? 1 மீட்டரா? போய் பாருங்க எத்தனை சொல்லிருக்காங்க. பனைமரத்தை நேற்று வரும்போது பார்த்தாங்களா? என்ன ஆக்கி எடுப்பீங்க நீங்க? உடல் போடுவீங்களா? உடல் போடணும். உடல் தானே போடணும். போட்டோ எடுத்துக்கியா நீ? இருக்கு போட்டோ வீடியோ 2மே இருக்கு. வேரோட இருக்கு. பனையேறி ஆளுங்க நான் மரியாதை வச்சிருக்கேன். தயவுசெய்து இதை பத்தி பேசாதீங்க. 3 பிரச்சனை 4 பிரச்சனை இன்னைக்கு நான் முடிச்சுட்டு இருக்கேன். ஐயா, பனையேறி ஆளுங்க மேல நான் மரியாதை வச்சிருக்கேன். தயவுசெய்து கெடுத்துக்காதீங்க. உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன். நீ கூட உங்க ஒரு பிரச்சனை இப்ப முடிச்சுட்டு இருக்கீங்க. உங்க பிரச்சனை சாதகமா என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க பாட்டி. ஏன் உங்க உரிமை சொல்லுங்க. அண்ணே அண்ணே என்ன பாண்டி என்ன பிரச்சனை? நிக்க கூடாதுயா. எல்லா வேலையும் பேசுங்க. சைட் முடிஞ்சதுல அப்புறம் வீட்டுக்கு போயிடுங்க. நீங்க பணத்தை என்ன எதுக்கு இருக்கிறீங்க? சம்பந்தமே எல்லாம் என் பேருக்கு வெளியே வருது. நீங்க யாருன்னு தெரியாம நான் பார்த்தது கூட கிடையாது. ஐபி கூட இன்னும் ஒரு 10 டைம் வந்திருப்பேன் ஐபிக்கு. ஆனால் ஒரு நாள் கூட உங்களை பார்த்தது கிடையாது. அப்படி கூட போகிறேன் ஐபியில் போய் இருக்கும். ஆனால் ஒரு நாள் கூட உங்களை பார்த்தது கிடையாது. யாரும் தர்மத்துக்கு வேலை இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய பெரிய மனசுக்காரங்க யாரும் கிடையாது. நானும் அவ்வளோ பெரிய மனசு தான் கிடையாது. எனக்கு கொஞ்சம் சின்ன மனசு தான் இருக்கு. எனக்கு பெரிய மனசு தான் கிடையாது. சரியா? அவ்வளோ தர்மத்துக்கு யாரும் அப்படிலாம் வேலை இருக்க மாட்டாங்க. ஆதாயம் எல்லாம் ஒத்தரவா யாரும் செலவழிக்க மாட்டாங்க. லெவல் கொடுத்தாங்க இல்லை கடிகால் சொன்னாங்க. லெவல் அந்த இடத்த போய் பாருங்க. பார்த்தீங்களா இல்லையா? சார், எம்எல்ஏ பேசுறேன். சரிங்க சார், இப்ப மண் அளவுக்கு யார் சொன்னது கரை எடுக்க சொல்லி உங்களுக்கு? இல்ல அதுக்கு ஆர்டர் போட்டுருக்கீங்களா? எதுவும் சரி, எவ்வளோ அடிக்கும்? எவ்வளோ உங்க பிடபிள்யூ மெஷர்மெண்ட் படி எத்தனை அடி தோண்டணும்? இங்க 10 அடி தோண்டிருக்காங்களே. ஒரு ஆள் உள்ள 2 ஆள் உள்ள முங்கிலாம் பார்த்துருக்கு. மடையை விட்டு இல்ல, அவங்க அடிச்ச மண்ணல் மண்ணெல்லாம் அடிக்கல. அவங்க நல்லா கிராவல் மண்ணை எடுத்து அள்ளி அடிச்சிருக்காங்க. உள்ள தோண்டி எடுத்துருக்காங்க. இல்ல நான் கேக்குறேன், கரை மத்தனா கூட எல்லாம் மண் அடிக்க விட்டுலாமா? அதுக்கும் இருக்கா என்ன? நான் சொல்ல புரியுதுங்க. நீங்க பண்ணக்கார கேஸ் கொடுத்தாங்களோ இல்ல காட்டுக்கார கேஸ் கொடுத்தாங்களோ ஊருக்கார கேஸ் கொடுத்தாங்களோ அதெல்லாம் கேட்கல. யார் கேஸ்னா நீங்க ப்ரொசீஜர் படி என்ன பண்ணணும்?